தலப்பாக்கட்டி ஸ்டைல் வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் பேசலாமா? நான் இன்ஸ்டாகிராமில் நிறையா ரீல்ஸ் பார்த்துருக்கேன். லைக் ஸ்வீடனில், ஜெர்மனியில் இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் ஃபுட் சமைக்கிறப்போ அந்த ஸ்மெல் வந்து கீழ் வீட்டுக்காரங்களுக்கு போய் டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம மேலே நடக்கிறது, பிள்ளைங்க ஓடுற சவுண்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் 8 மணிக்கு மேலே நம்ம வந்து ட்ரில் போடக்கூடாது, மிக்ஸி போடக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். லக்கிலி எனக்கு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, கல்யாணம் முடிச்சு ஜெர்மனிக்கு வந்து 3 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 3 இயர்ஸில் நாங்கள் 2 வீடு மாறிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறது 3வது வீடு. சண்டே ஹை நாய்ஸ் இருக்க மாதிரி ஒர்க்ஸ் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுனால நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சண்டே நைட் 8 மணிக்கு ஆணி அடித்தோம். கீழ் வீட்டுக்காரங்க எங்களை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது கரெக்டாக அவங்க காலகாலமாக இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இது ப்ராப்ளம் இல்லை. பட் இன்னொரு பெரிய இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு நாள் சண்டே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துச்சு. ஸோ நைட் 12 மணிக்கு 2 பேருக்குமே தொண்டை ஜாஸ்தி. ஸோ கத்தி பேசிகிட்டு இருந்தோம் பெட்ரூமில். இத்தனைக்கும் எங்கள் விண்டோக்கு வெளில ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சவுண்டில் அவங்க கீழே இருந்து மேலே வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு ஏன் இப்படி கத்துறீங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பயந்துட்டே இருந்தோம், அவங்க கம்ப்ளைண்ட் மெயில் போட்டுருவாங்களா அப்படின்ட்டு. பட் அவங்க அப்படி பண்ணல. அவங்க வந்தனால எங்கள் சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் கதை பேசுறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.